ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எப்படி காலிஃப்ளவர் பொரியல் செய்யலாம்னு பார்க்கலாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு காலிஃப்ளவர் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நல்லா சுடுதண்ணில் போட்டு நல்லா தண்ணி வடிச்சிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு உளுத்தம் பருப்பு தாளிக்கிறதுக்கு. அது வெடிச்சோன்னு பார்த்திங்கன்னா நல்லா காஞ்ச மிளகாவும் கிள்ளி வச்சுருந்தேங்க. அதையும் போட்டு நல்லா செவந்தோடனே ஒரு பாதி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேங்க. அதையும் போட்டு கருவேப்பிலையெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா வதங்கணும்னு பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் கட் பண்ணி வச்சுருந்தாலும் அதையும் போட்டுட்டு தேவையான உப்பு, ஒரு அரை கிளாஸ் போல் தண்ணிங்க, இது எல்லாமே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு வேக வச்சிடலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இந்த தண்ணி கொஞ்சமாக இருக்குது, அதை நம்ம ஓப்பன் பண்ணி வச்சு நல்லா சுண்ட வச்சுக்கலாங்க. இப்போ சுண்டணும்னு பார்த்திங்கன்னா ஒரு மூடி அளவுக்கு தேங்காய் திருகி வச்சுருந்தேங்க. அதையும் போட்டுட்டு கொத்தமல்லி எல்லாம் தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து இறக்குனா நம்மளோட சூப்பரான பொரியல் செம்மையாக ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா காரக்குழம்புக்கு சைடில் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே சைடில் வச்சு சாப்பிட்லாங்க. சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டில் இருக்குங்க. ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாங்க.